அதுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னது. அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நானும் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொன்ன கொலைக்காரனுங்களே நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்ன? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிற? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன நினைச்சிருக்காங்க. மரியா, உன்னை என்னால கொல்ல முடியாது. தயவுசெய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். என் ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. மரியா பிளீஸ், நான் சொல்றேன். மரியா, ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டிருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் ரகுவையும் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ண. அந்த பொண்ணை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன். கமான் மைசன். இல்ல எனக்கு கமான். No, thank you. Some other time, Father. Thank you. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவளை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன். நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிடுச்சு. கிட்ட நெருங்க முடியலடா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. அவ என்ன காதலிக்கிறா? கொல்லக்காரன ரொம்ப ஆழமா காதலிக்கிறாடா. You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவங்களை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல,
நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்க எல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன்ஸ் அங்க வந்துட்டான்ப்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருக்கியா? ஏன்டா மறுபடியும் பொய்ய சொல்ற? நான் மறுபடியும் பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன்டா. இன்னும் என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கும் நடுவுல இரும்பு தரையா நிக்குதுடா. குழந்தையா? ஆமா. நீ என்னடா சொல்ற? மரியா என்னோட குழந்தைக்கு தாயா போற. நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல்டா. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்க இல்ல, குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயிரு. இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த, நீயே அனுப்பிச்சு வை. இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு, நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன், 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பசம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. மேனேஜர் ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வரிக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் ஒரு ராசி வேணாம் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சு முடியாது. இந்த வைரத்தை வாங்குறதுக்கும் வைக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர், what is this? Hey, rascal, stop the car. பேரு எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு! என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்ட.
சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் ஜகு, follow me. Yes, boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வயிறங்க இருக்கும். ஓகே? என் வைடூரியா, என் வைரா, என் வைடூரியா, அது வைடூரியா வருது. எங்க என் வைரம்? என் வைரம், என் வைரம், என் வைடூரியா, என் வைரா, என் வைடூரியா, என் வைரம். What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடுது. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினேன், உங்ககிட்டயே கொடுக்கிறேன். நம்ம ஆட்ல வெளியே போச்சு. குகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகட்டும்.